அன்புக்குரிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் புனிதர்கள் மற்றும் ஏஞ்சல்கள் பாகம் 15 உயர்ந்த நுண்ணறிவு மற்றும் மரபணு மேதநிலை திறன்களை கொண்ட யாக்கோப்பு அப்படிங்கிற ஒரு புனிதரை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவரை எப்படி அழைக்கலாம், என்னென்ன விஷயங்களுக்கு அவரிடம் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் மருந்தாளுநர்கள் மற்றும் மிலிட்டரி வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள், போர் மற்றும் தெய்வீக உதவியுடன் தொடர்புடைய ஒரு புனிதர் ஆவார். இவர் சிக்கலான மரபணு பிரிப்பு சோதனைகளை நடத்தும் ஒரு திறன் கொண்ட ஒரு புனிதர் ஆவார். மற்றும் மேம்பட்ட மரபணு பொறியியல், புதிய இனங்களை உருவாக்கும் மனித டிஎன்ஏவை கையாளும் திறன் கொண்டவர். இவர் வெள்ளை நிற இன மக்களை உருவாக்கி இருக்கக்கூடும் என அனுமானிக்கலாம். மேலும் மந்திரவாதம், பில்லி சூனியம், சல்லியம், வாஸ்து, கிரகக்கட்டுகள், பொல்லாத ஆவியின் சேட்டைகள், ஜின்னுகள் போன்ற தீய சக்திகள் மற்றும் பூதக்கணங்களும் இவரை வெல்ல முடியாது. இவருடைய விசுவாசிகளை மந்திரவாதத்தாலோ அல்லது தந்திரவாதத்தாலோ வெல்ல முடியாது. எனவே இவர்களுக்கு முன் எந்த மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் பயனற்றதாகும். எனவேதான் யாக்கோப்புக்கு மிஞ்சிய மாந்திரிகம் இல்லை, இஸ்ரேலுக்கு மிஞ்சிய குறி சொல்றவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு வசனம் விவிலியம் சொல்கிறது. எனவே மனத்திடம் உள்ள வரைக்கும் உங்களிடம் எந்த மாந்திரிகமும் சாபங்களும் உங்களை வெல்ல முடியாது. மாந்திரிகமோ குறி சொல்றதோ மனித அறிவுக்கு மேலானது அல்ல அப்படிங்கிறத நம்ம திண்ணமாக புரிஞ்சுக்கணும். அதாவது மனத்திடம் உள்ளவர்களை எப்போவுமே எந்த விதமான மாந்திரிகமோ அல்லது சாபங்களோ அவர்களை அணுகாது. உயர்ந்த பாதுகாப்பிற்காக தன்னை வடிவமைத்து கொண்ட இந்த புனிதர் ஒரு மாபெரும் ஆற்றல். மேலும் சட்டவிரோதமான வேட்டைக்காரர்களை வேட்டையாடுறதுல இவர் வெற்றியாளர். நிழலில் செயல்படும் அங்கீகரிக்கப்பட்ட இரகசிய பாதுகாப்பு மற்றும் துப்பறியும் படைகளோட பாதுகாவலர் ஆவார். இந்த பிரபஞ்சத்தின் உயரடுக்கு செயல் வீரர்களின் படைகளின் செயல் வீரர் ஆவார். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் உயரடுக்கு படைகளோட செயல் வீரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றும் அறக்க ஆதிக்கங்களை எதிர்த்து போராடவும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறன்களை தேவைக்கு எழுப்பவும், ஒரு ஆபத்தான அசுரம் நிறைந்த பரிணாமங்களை மாற்றும் திறன் கொண்டவராகவும், ஒரு சாதாரண மக்கள் திடீரென இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல்களை பெறுவதற்கான விழிப்புணர்வாகவும் மற்றும் தெய்வீக உத்வேகத்தின் மூலம் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் திறன் கொண்டவராகவும் இருக்கிறார். அதாவது தீர்க்க தரிசனங்களை, முக்காலங்களை நமக்கு அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை முன்னமே அறிவிக்கக்கூடிய திறனும் இவருடைய விசுவாசிகளை கிடைக்கும். மேலும் அடுத்து குடும்ப மேன்மை, பொருளாதார மேம்பாடு, குடும்ப சமாதானம், வணிகம், வழிகாட்டுதல், வலிமை, பாதுகாப்பு, வாழ்க்கையில் கடினமான விஷயங்களில் உறுதுணையாகவும், கால்நடை மருத்துவத்திலும் வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்காகவும்
அடிக்கடி இவரை அழைக்கப்படுகிறார். அது விசுவாசிகளால் மேற்பட்ட விஷயங்களுக்கு அவருடைய விசுவாசிகள் அடிக்கடி இவரை அழைக்கிறார்கள். மற்றும் வாத நோய், மூட்டு வலி போராட்டங்களிலிருந்து, வாழ்க்கையில் போராட்டங்களிலிருந்து விடுபட, நோய் தாக்கங்களிலிருந்து நிவாரணம் பெறவும் மற்றும் ஆறுதலுக்காகவும் இவருடைய விசுவாசிகள் இவரை அழைத்து உதவி பெறுகிறார்கள். சரி, அடுத்து இவர் அழைக்கிற முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய பீடம் ஒன்று, 3 மெழுகுதிரிகள், அதே மாதிரி ஒயின், அது மாதிரி கோதுமை ரொட்டிகள், பூச்செண்டுகள், உப்பு, மிளகு, கடலை, ஒயின், ஈஸ்டர் லில்லி, அதுக்கடுத்து திராட்சை பழங்கள், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, செரி, இப்படி பழங்களை வச்சு நம்ம படைக்கலாம். அடுத்து ஒரு நறுமணத்தை பொறுத்தளவுக்கு கிறிஸ்மா பரிமளம், லாவண்டர், ரோஸ்மேரி, ஈஸ்டர் லில்லி போன்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்தி அழைக்கலாம். மற்றும் ஆழ்ந்த தியானத்தில் நம்ம இருக்கும்போது, ஒரு பூர்ணமான நிலையில் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இவரை கூப்பிடும்போது விசுவாசிகளுக்கு குதிரை குழாம்பு சத்தம் கேட்கும். அது அதிக பேர்த்துக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அந்த சத்தத்தை உணர்ந்துருக்கிறாங்க. அது உணர வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நம்ம இப்போ ஒரு அந்த இதில் வரும்போது இதெல்லாம் ஒளி சம்மந்தப்பட்ட ஆற்றல்கள். அதனால் இப்போ நமக்கு சாதாரண விஷயங்களில் எல்லோரும் உணரலாம். ஆனால் நம்ம காட்சியாக கண்ணில் பார்க்கணும்னா இந்த ஒளி இருக்கிறவர்கள் காட்சியாக கண்ணில் பார்க்கலாம். அது ஒளியினுடைய கோட்பாடு தனி அத்தியாயம். அதை பெற்றவர்கள் மட்டும் நேரடியாக கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்ற விசுவாசிகள் அதை உணரத்தான் முடியும். அது மாதிரி அதில் பலன் பெறலாம். அவருடைய உதவியை கேட்கும்போது அவருடைய உதவிகள் நமக்கு நிறைய கிடைக்கும். இதை நான் சொல்லணும் இல்லை, இது ஏகப்பட்ட பேர்த்துக்கு இவரை பற்றி தெரிஞ்ச விஷயம். அதனால் இவர் மூலியமாக நிறையா பலன் பெற்றிருக்கிறார்கள், பெற்று வருகிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இவரை பற்றி அதிகம் சொல்லணும் இல்லை, மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இவர் யாக்கோபை பற்றி. அதான் சொல்ல விவிலியம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபுக்கு மிஞ்சிய மாந்திரியம் கிடையாது, இஸ்ரேலுக்கு மிஞ்சின குறி சொல்கிறவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி விவிலியமே சொல்லுது. அது மாதிரி அவர் ஒரு வல்லமை பெற்றவர். அது மாதிரி வல்லமை மட்டும் இல்லை, கொஞ்சம் கோபமும் வரும். சரி, இவருடைய மற்ற பெயர்களை பார்ப்போம். இவர் யாக்கோப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவருக்கு இந்த புனிதருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் யாக்கோப்பு, ஜேக்கப்பு, ஜேம்ஸு, யாக்கோப்பு, இஸ்ராயல், இப்படி பல பேர் இவருக்கு இருக்குது. அந்தந்த கலாச்சாரங்களில் இவர் அவங்க மொழி மாற்றங்களில் ஒவ்வொரு உச்சரிப்புகள் மாறும் இவருக்கு. இவர் நம்ம யாக்கோப்பு சொல்லுவோம். அராபி இந்த மாதிரி லாங்குவேஜில் யாக்கோப்பு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதில் ஜேம்ஸு, அது மாதிரி எபிரேய மொழி லத்தீன் இதில் ஜேக்கப்பு, இந்த மாதிரி அது மாதிரி எபிரேய மொழி இஸ்ராஃபில் இல்லை, அது ஏஞ்சலோட போயிடும். இவர் புனிதர். இஸ்ராஃபில்ங்கிறது ஏஞ்சல், இது புனிதர். அதனால் இஸ்ராயல் அப்படி. சரி, இவரை பற்றி ஓரளவுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திருக்குன்னு நம்புகிறேன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகங்கள் இருந்தால் என்னை வெளிநாட்டவர் வாட்ஸ்அப்பிலும், உள்நாட்டவர்கள் ஃபோனிலும் நேரடியாகவும் சந்தித்து உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். மேலும் நல்லதை செய்வோம். உண்மையான விசுவாசமும் செயலும் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். மகிழ்ச்சி.